ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகா கலைஞர்ல வந்து நம்ம பிரபா வந்து நம்ம சூர்யாட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. மாமா என்னால தான் எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கு. நான் கல்யாணத்துல வந்து அன்னைக்கு நான் வந்து நம்ம விஜய் தாலி கட்டும்போது நான் தடுத்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. பாருங்க எல்லாருமே உங்கள தான் பழி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரபா. நீ வந்து விஜயா கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல வந்து எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா அந்த குழப்பத்துக்குலாம் யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால நீ மனச போட்டு எதுவும் குழப்பிக்கிறாத. நீ முடிஞ்ச அளவுக்கு விஜய் கூட சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணு" அப்படின்னு சொல்லி நம்ம அட்வைஸ் பண்றாப்ல சூர்யா. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மகாவும், ஐஸ்வர்யாவும் வந்து அந்த கேமராவ வந்து வீடியோவுல வந்து ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. சூர்யா அதுல என்னென்ன பண்ணுனாரு அப்டின்ட்டு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சூர்யா வந்ததுனால அத அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிர்றாங்க. ஒரு கட்டத்துல சூர்யா நேரா போய் கௌதம்ட்ட வந்து, "இப்படிலாம் ஆஃபீஸ் போயிட்டுருக்கு" அப்டின்ட்டு லைட்டா கேட்குறாரு. அன்னைக்கு நடந்த பிரச்சனைய வந்து நான் சாரி கேட்டுக்கிறேன்டா உன்ட்ட அப்டின்ற மாரிலாம் சொல்றாரு. கௌதம் வந்து பண்ற அந்த அல்லிங்கள வந்து என்ன பண்றாருன்னா, வெளில சொல்லாம அப்படியே கம்முன்னு வந்து, "இல்ல அதெல்லாம் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பழைய கிளையண்ட் யாருமே வராததுக்கு காரணம் வந்து நீங்க வந்தா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வேணா தனியா வேணா ஆஃபீஸ்க்கு வாங்க சூர்யா. அத வச்சு கூட மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. தாத்தா, பாட்டி சொல்லாம நான் எப்படி ஆஃபீஸ்க்கு வர முடியும்? அத பார்த்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ கரெக்ட்டா இருந்தான்னா அதே போதும் அப்படின்ற மாரி அவங்க சொல்லி வராங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம சித்ரா தேவி வந்து நம்ம கோடீஸ்வரர்ட்ட ஃபோன் போட்டு நக்கலா கிண்டல்லாம் பேசுறாங்க. அதெல்லாம் அவங்க புரிஞ்சுகிட்டு, "நீங்க ஃபோன் போட்டு பேசும்போது எனக்கு தெரியாதா? நீங்க என்னைய வந்து எந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி பேசுறீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ம கோடீஸ்வரி பேசிக்கிறாங்க. இதுல ஒரு ஆனந்தம் நம்ம கோடீஸ்வரிக்கு இருக்கு. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம அனாமிகா வந்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த பிளான வந்து நம்ம எப்படி நம்ம கரெக்ட்டா கொண்டு போனா, நம்ம அந்த பிரச்சனையிலருந்து வெளில வர முடியும் அப்படின்றத அவங்க யோசிக்கிறாங்க. ஒரு இடத்துல சூர்யா வந்து நம்ம மகாவ சமாதானப்படுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அதுக்கு அழகிய அவர யூஸ் பண்ணிக்கிறாரு. தொடர்ந்து பாருங்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.